அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு கப்பு பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் உப்பு நான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பஜ்ஜி மாவில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் மட்டும் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச கோஸ் போண்டாவை அதில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா பொரியும். உள்ளே இருக்க மாவுனா நல்லா வெந்து போய் நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி விட்டு வேக வைங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவு நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சட்னி செஞ்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.